ஷபீர் 70% வாக்கு அப்படிங்கிறது 20% அதிகமா பதிவாயிருக்கு 2021 கம்பேர் பண்ணும்போது. இந்த ட்ரெண்ட் எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் மத்தியில ஒரு உற்சாகம் இருக்கிறது. இந்த எலக்டோரல் ப்ராசஸ்ல நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உற்சாகம் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாடி பல்வேறு பகுதிகள்கிட்ட போகும்போது ஒரு விஷயம் அவங்க தொடர்ந்து சொன்னது என்னன்னா, பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அல்லது வாக்காளர்கள், நீங்கள் அபவ் 50 கூட அந்த 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 உணர்வு என்பது இருந்துச்சு. மாற்றம் வேண்டும் சார், நமக்கு ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது அப்படின்னா நம்ம அதற்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், மாற்றம் வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னும் போது இதெல்லாம் இந்த ஒரு ஃபேக்டர்ஸ், ஒரு கல்மினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் இவ்வளவு பெரிய ஒரு உந்துதலை மக்களுக்கு கொடுக்கிறது. நீங்க போய் மாற்றம் வேண்டும் அப்படின்னா அவங்கள எது அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ஃபேக்டர்? இப்ப நிறைய குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. பெண்கள் மீதான போதை புழக்கம், அந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. எது அவங்கள தள்ளி இருக்கு? இல்ல நான் அப்படி பார்க்கல. அதாவது நீங்க இந்த ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது இது ஒரு மிக முக்கியமான விஷயம் தான். பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு, காஸ்ட் அட்ராசிட்டிஸ், சாதிய ரீதியான வன்கொடுமைகள், இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 திராவிட கட்சிகள் மீதும் மக்களுக்கு ஒரு அயற்சி இருக்கிறது. ஒரு 70 ஆண்டு காலம் 2 கட்சிக்கு தான் மாறி மாறி நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். புதிதாக நமக்கு யாராச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரமாட்டாங்களா அப்படின்னு அந்த வாய்ப்பு 2005ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு தேர்தலில் விஜயகாந்த் கிட்ட கிடைச்சு. விஜயகாந்தோட இம்பாக்ட் ஒரு 8%. அதுக்கப்புறம் அவர் ஒரு கூட்டணிக்குள்ள வந்த உடனே எதிர்கட்சி தலைவராக கூட வந்தார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு பெரிய யுக மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களோட கணிப்பா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம்.